எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு காப்பிடல் பதிகத்தில் பெரியாழ்வாருடைய காப்பிடல் பதிகத்தில் 4வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்கோ. கண்ணினில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தன என்றென்று எண்ணரும் பிள்ளைமார்கள் வந்திட்டு இவரால் முறைப்படுகின்றார். கண்ணனே வெள்ளரை நின்றாய், கண்டாரோடே தீமைகள் செய்வாய், வண்ணமே வேலையொதப்ப வள்ளலே காப்பிடவாராய். இது பாட்டு, 4வது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கண்ணில் மணல் கொடு தூவி. கண்ணில் மணல் கொடு தூவின்னா கண்ணில் மண்ணை அள்ளி போடுறது. மணல் கொடுன்னா கொடுன்றது கொண்டு, மணலை கையில் வச்சுட்டு, அது கண்ணினில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தன என்றென்று கண்ணில் மண்ணை அள்ளி கண்ணில் தூவிட்டு காலால் உதைக்கிறது. காலால் உதைச்சிட்டு ஓடி போகிறது. யாருன்னு தெரியாது. கண்ணு முடிச்சு பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டா, எதிராக எங்கேயாவது போய் ஒழிஞ்சிடுறது. கண்ணில் மண்ணை தூவிட்டு உதைச்சிட்டு ஓடி போயிடுறது. இந்த மாதிரி வேலை இதெல்லாம் குறும்பு. இதெல்லாம் பிள்ளைகளுக்கே, குழந்தை பருவத்துக்கு ஆன குறும்பு. அதை சொல்கிறா இங்கே. கண்ணினில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தனை என்றென்றுன்னா நிறையா எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கலாம். என்றென்று எண்ணரும் பிள்ளைமார்கள்னா எண்ண முடியாத அளவுக்கு எண்ணுதற்கரியன்னு வச்சுக்கணும். எண்ணாரும் பிள்ளைமார்கள், குழந்தைகள்லாம் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார். வந்துட்டு இவரை பற்றி குறை சொல்கிறாளாம், கிருஷ்ணனை பற்றி. எல்லாரும் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார். இது மாதிரி பண்ணிட்டு போகிறான் கண்ணன் அப்படின்னு யசோதா கிட்ட சொல்கிறதா பெரியார் சொல்கிறார். அடுத்தது, கண்ணனே வெள்ளரை நின்றாய், எங்களுக்கு கண்ணானவனே, எங்களுக்கு கண் போன்றவனே. இருந்தாலும் அவங்க குறையாருன்னா அது குறைன்னு சொல்கிறாளே ஒழிய யாருக்கும் அவர் மேலே பக்தி இல்லாமல் இல்லை. அது இருக்குது. கண்ணில் மலை கொடு தூவி காலினால் பாய்ந்தன என்று எண்ணரும் பிள்ளைமார்கள் வந்து இவரால் முறைப்படுகின்றார். அதெல்லாம் அவர்கிட்ட குறை சொல்கிறார். கண்ணனே வெள்ளரை நின்றாய், வெள்ளரையில் பொன்னியகாட்ச பெருமாளார் நின்ன கண்ணனே, கண்டாரோடே தீமைகள் செய்வாய். கண்டாரோடே தீமைகள் செய்வாய்னா கண்ணில் பட்டவங்ககிட்ட எல்லாம் தீமைனா, இந்த இடத்துல தீமைன்னா பொல்லாத இது இல்லை, வம்பு. பொல்லாதது இல்லை, கெடுதல் கிடையாது, வம்பு. இந்த இடத்துல தீமைனா வம்புன்னு எடுத்துக்கணும். கண்டாரோடே, கண்ணில் பார்க்கவங்ககிட்ட எல்லாம் தீமைகள் செய்வாய். அவளுக்கெல்லாம் ஏதோ கஷ்டம் கொடுத்துட்டு அவளை தொந்தரவு பண்ணிட்டு ஏதாவது போகும்போது புடவை பிடிச்சி இழுக்கிறது, இல்லை மண்ணள்ளி கண்ணில் தூவுறது, ஓடி போகிறது, பின்னாடி வந்து கிள்ளிட்டு போகிறது, பின்னாடி வந்து குத்திட்டு போகிறது, இது மாதிரி எத்தனையோ சேஷ்டைகள். கண்டாரோடே தீமைகள் செய்வாய். வண்ணமே வேலையது ஒப்பாய். வேலைனா கடல். வண்ணமே வேலையது ஒப்பாய்னா கடலை போன்ற நிறத்தை உடையவனேன்னு அர்த்தம். வண்ணமே வேலையது ஒப்பாய், கடல் போன்ற நிறத்தை உடையவனே. பெருமாளோட கிருஷ்ணனோட எல்லாம் வந்து கருணியில் இல்லையா, அதை சொல்கிறாரு. கண்ணனே வேலையது ஒப்பாய், வள்ளலே எல்லாருக்கும் நல்லது செய்கிறவனே, காப்பிடவாராய், எல்லாருக்கும் வாரி கொடுத்து நல்லது செஞ்சு காப்பாற்றுறவனே, உனக்கு காப்பிடணும் வான்னு சொல்கிறதா இதில் பெரியாழ்வார் சொல்கிறதா. பெரியாழ்வார் வந்து யசோதை சொல்கிறதா பெரியாழ்வார் சொல்கிறது. அதான் இந்த பாட்டோட அர்த்தம். இப்போ பார்த்தீங்க இல்லையா, 4வது பாட்டு தான். கண்ணினில் மணல் கொடுத்துவி காலினால் பாய்ந்தன என்றென்று எண்ணரும் பிள்ளைமார்கள் வந்து இங்கோரால் முறைப்படுகின்றார். கண்ணனே வள்ளலே என்றார், கண்டாருடைய தீமைகள் செய்வார், வண்ணமே வேலை உதப்ப வள்ளலே காப்பிடவாராய். இது பாட்டு. அதோட கன்க்ளூடட் இது என்னென்னா, ரிசல்ட் என்னென்னா, கண்களில் மண்ணை தூவின காலால் உதைக்கிறேன், கண்ணில் மண்ணை தூவிட்டு காலால் உதைக்கிறேன், கண்ணினில் மணல் கொடுத்து தூவி கால் நாய்ப்பாந்தினு இன்னும் அப்படின்னு எவ்வளோ பிள்ளைகள் வந்து சொல்கிறா. உண்மையில கொடுங்க, நான் சொல்லலை, பிள்ளைகள் வந்து கூட விளையாடுற பிள்ளைகள்லாம் வந்து சொல்கிறா. அதே மாதிரி கண்ணில் யார் போடுறாளோ அவங்ககிட்டலாம் குறும்பு பண்ணுறான், எல்லாரும் வந்து சொல்கிறா. கடலை போன்ற அந்த கருநீல நிறத்தை கொண்ட கண்ணனே, திருவள்ளுவரில் குடிகொண்டுள்ள பொண்டரிகாட்ச பெருமாளே, வள்ளலே எங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சு நிறையா நல்லது வாரி கொடுத்து எங்களையெல்லாம் வாழ வைக்கிற வள்ளலே, காப்பிடவாராய், உனக்கு காப்பு கட்டணும், எல்லாரோட திருஷ்டியும் போக முடியாது, உனக்கு திருஷ்டி போகிறதுக்காக உனக்கு காப்பு சுற்றணும் வா அப்படின்னு கூப்பிடுற. யசோதை கூப்பிடுறதா
பெரியாழ்வார் சொல்கிறார். ரொம்ப அருமையான பாடல். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.